இங்க நம்ம ஹீரோ மாதவிடாய் பிரச்சனைக்கு அவருடைய ஒய்ஃப் பழைய அழுக்கு துணியை பயன்படுத்துறாங்கன்னு சொல்லிட்டு மெடிக்கலுக்கு போய் ஒரு பேடு வாங்கிட்டு வந்து கொடுக்குறாரு. அவருடைய ஒய்ஃப் அதை பிரிச்சு அதுல ரேட் 55 ரூபான்னு போட்டிருக்கிறத பார்த்துட்டு இவ்வளவு ரேட்டு கொடுத்தா வாங்கிட்டு வந்தீங்க, நம்ம வீட்டுல இருக்கிற எல்லா பெண்களும் இதை பயன்படுத்தினா உன்னுடைய சம்பளமே பத்தாது, திருப்பி எடுத்துட்டு போய் கொடுத்துட்டு வாங்கன்னு திட்டி அனுப்பிடுறாங்க. அதனால நம்ம ஹீரோ சோகமா அங்க இருந்து கிளம்பிடுறாரு. போகும்போது இதை யூஸ் பண்றதுல நம்ம பொண்டாட்டிக்கு எந்த பிரச்சனையுமே இல்ல, ஆனா ரேட்டு தான் பிரச்சனை. அப்படி 55 ரூபாய்க்கு இதுல என்னதான் இருக்குன்னு பாக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல போய் உட்காந்து அந்த பேடை கிழிச்சு பாக்குறாரு. பார்த்தா உள்ள கொஞ்சம் துணியும் கொஞ்சோண்டு பஞ்சும் மட்டும் தான் இருக்குது. அதை பார்த்தா அவரு இவ்வளவுதானா, இதை நாமளே செய்யலாமேன்னு சொல்லிட்டு கடைக்கு போய் துணி பஞ்செல்லாம் வாங்கிட்டு வந்து ஒரு இடத்துல உட்காந்து ஒரு பேடை ரெடி பண்ணி எடுத்துட்டு போயிட்டு அவருடைய ஒய்ஃப்க்கு கிஃப்டா கொடுக்குறாரு. அதை அவங்க யூஸ் பண்ணி பார்த்துட்டு இது வேலைக்கு ஆகல, பிளட் வெளியில வருதுன்னு சொல்லிடுறாங்க. அதனால அவரு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பஞ்செல்லாம் வச்சு புதுசா பேடு ரெடி பண்ணி எடுத்துட்டு வராரு. ஆனா அவங்க ஒய்ஃப் நான் யூஸ் பண்ண மாட்டேன்னு சொல்லிடுறாங்க. அதனால அவரு வேற வழி இல்லாம ஆட்டு ரத்தத்தை வாங்கி ஒரு பலூன்ல ஊத்தி அவரே அந்த பேடை போட்டு செக் பண்ணி பாக்குறாரு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கணும்னா வீடியோக்கு கீழே இருக்கிற ப்ளே